காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சலசலப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், ஒவ்வொரு ஆண்டை போலவும் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. கள விவரங்கள் என்ன? வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் திரு அவதார உற்சவத்தில் ஸ்தோத்திர பாடல்கள் பாடுவதில் தாத்தாச்சாரியர் பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் இடையே தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் திரு அவதார உற்சவம் எனும் பெருமாளின் பிறந்தநாள் விழா உற்சவம் இன்று காலை நடைபெற்றது. பிறந்தநாள் உற்சவத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மூலவர் தேவராஜ சுவாமி சிறப்பு அலங்கத்தில் எழுந்தருளினார். இந்நிலையில் பெருமாளின் கருவறை மண்டபத்தில் அமர்ந்து தாத்தாச்சாரியார் பிரிவினர் ஸ்தோத்திர பாடல் பாடுவது வழக்கமாகவும் உரிமையாகவும் கொண்டு உள்ளனர். இந்த நிலையில் தாத்தாச்சாரியார் பிரிவினர் ஸ்தோத்திர பாடல் பாடுவதில் தங்களுக்கும் உரிமை வழங்க வேண்டும் என கேட்டு தென்கலை ஐயங்கார் பிரிவினர் இடையே திடீர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக ஏராளமான போலீசார் அந்த கோவில் கருவறை முன்பே குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தாத்தாச்சாரியார் பிரிவினரும் தென்கலை ஐயங்கார் பிரிவினரும் ஆக்ரோஷமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பான ஏற்பட்டது. இந்த பெருமாளின் பிறந்த நாளில் பெருமாளின் முதன்மையாக வணங்கக்கூடிய இரு பிரிவினரும் இந்த பெருமாளை புகழ் பாடும் இந்த சோத்திர பாடல் பாடுவதில் தகராறு ஏற்பட்டது. பெருமாளை காண வந்த அந்த பக்தர்கள் முகம் சுளிக்க வைக்கும்படி நடந்து விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.